விஸ்வ பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு 3 பேர் கணக்கு. டெல்லி 3 தலைச்சக்கரை உள்ள கணக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் 3 தலைச்சக்கரை கணக்கு. 3 பேர் இந்த கணக்கை நாங்கள் போடுதோம். நீதிமன்ற கோர்ட்டில் எதுவுமே கணக்கு கீழே வழக்கறிஞர்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து ஜனநாயக ஓட்டு போடுறவன் எதுவுமே பேசக்கூடாது. கோட்டாரை பூராமே நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா கோட்டார் கையில் இவர் கஸ்டடியில் இருக்கிய எல்லாம் கோட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கடவுளுடைய கஸ்டடியில் இருக்கிய. இப்போ உங்களுக்கு மேலே அப்பாறப்பட்டது கடவுள். அவர் தான் கணக்கு போடணும், கணக்கு எடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். அடுத்தாப்பில் கணக்கு கையெழுத்து போட்டு இவனை தூக்கி போடுறா எல்லா கணக்கு எடுறாங்கிற கணக்கு உங்களுக்கு நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு கணக்கு கொடுக்காரு. கீழே வழக்கறிஞர் பூரா பெட்டிஷன் பேப்பரு டெல்லியில் எரிஞ்ச மாதிரி டெல்லியிலேருந்து நீதிமன்றம் தமிழ்நாடு வரைக்கும் எல்லாமே எரிச்சிட்டார். செல்லாது, எதுவுமே செல்லாது. வழக்கு ஓடுறது ஆடுறது எதுவுமே செல்லாது. அரசியல்வாதி ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி அந்த பேப்பரை அடித்து விட்டு பூமியை பாழாக்கி வச்சுருக்கான், செல்லாது. ஆனால் பூமியை பாழாக்குனதுக்கு தண்டனை வாங்கி இந்த செம்மத்தில் அடைஞ்சி செத்து மடிஞ்சு போவான். தொண்டார் வலிமை இதோட சோழி முடிஞ்சான். இல்லை உன் உயிர் வாழ்றதுக்கு என்னடா? எல்லா மக்களுக்குமே சொல்லுதார், எல்லா மக்களுக்குமே பூமியில் விவசாயம் இருக்குது, உயிர் வாழ்றதுக்கு இடம். ஏதோ ஒரு காயின்ஸ் கிட்ட இருந்தால் இது இன்றைக்கி இவ்வளோ நிலைமை வந்திருக்காது. பூரா எதை பார்த்தா 2ஆம் நம்பர் கம்பெனி, எதை பார்த்தா இப்போ சேலத்தில் போய் கோயம்புத்தூரில் போய் இந்த தமிழ்நாட்டில் உள்ளவன் திறக்க போகிறான். என்ன திறக்க போறியடா? உன் பொண்டாட்டிமார்களுக்கு திறந்து பார்த்து ஓட்டு முத்திரைக்கு காட்டி கொண்டே இருங்கடா. முட்டா பேர் அரசியல்வாதி அவன் பொண்டாட்டிமார்களை தூக்கி நடுச்சென்றல காணொலியில் வண்டியில் தூக்கி உட்கார வச்சு அந்த ஓட்டு முத்திரையை கேளுங்கடா. கண்டார ஒளி மக்கா பூமியை அழிக்க வந்த பைப்பேகளா முக்கால் சத்தியம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்கடா. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி சிபி ரிப்போர்ட் பூரா அரசியல்வாதிக்கு இந்த கணக்கை கொடுங்கடா. கோர்ட்டு நீதிமன்றத்தை அவமதிக்காத. கோர்ட்டை இப்போ அவமதித்து வெளியில் எவ்வளோ சேட்டை பண்ணுதான், ஒரு கூட்டம் போடுதான், எதுவுமே செய்யக்கூடாது. ஜனநாயகம் இவன் சொல்லுதான், ஒழுங்காக வேலை பார்க்கணும், திங்கணும், போகணும். பூமியை அழிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். யாருன்னா ஓட்டு போடுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன், ஓட்டு முத்திரை வாங்குறது ஜனநாயகம் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்ட்டார். புரியுதா? ஒரு அரசியல்வாதி சேரை பிடிச்சி நாற்காலி சேரை பிடிச்சி செத்த பேய் மாதிரி உட்காந்து வாய்ச்சி கொண்டிருக்கேன், நான் கொடுக்கலன்ட்டார். இவனா தப்பு செய்தான், இவனா பேப்பர் அடித்தான், இவனா தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கொடுக்க வாங்காதனால ஓடிக்கொண்டே இருக்கான். ஆனால் தண்டனை போட்டார் இன்று நாள். புரியுதா? கோர்ட்டு நீதிமன்றம் அவமதிப்புங்கிறனாலே நீதிபதி ஜட்ஜை அவமதிக்கக்கூடாது. தப்பு இருந்தால் என்ன தப்பு இருந்தாலும் அதை அவர் பார்த்துக்கிடுவார். எந்த தப்பு இருந்தாலும் கடவுள் பார்த்துக்கிடுவார். அவர் ஜட்ஜாக உட்காந்துருக்காருல, அவமதிக்காதடா. திரையுலகத்தில் விட்டேன்னா தூக்கிடுவாங்கடா, தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவாங்கடா. செயலரை 13 செயலரை 13 கம்பி. அது ஏற்கனவே ஜட்ஜை வச்சு தான் எடுக்க வைப்பார். என் கோட்டா இங்கே இருக்குது, இந்த இடம் இருக்குது, சதுரகிரி டு திருவலங்கா பாறை வரைக்கும் உட்காந்து எடு அப்படிம்பார். மதுரை எடுக்க சொல்லுவார். மதுரை எடுக்கையில் உள்ளே எல்லாம் சுற்றி ராமநாடு ராமேஸ்வரம் எல்லா கணக்கும் உள்ளே தோண்டி எடுத்துருவாங்க. உள்ளே இருக்குது கணக்கு, இப்போ நீ எடு அப்படிம்பார். ஜட்ஜை பூரா எடு எடுத்து உள்ளே ஒவ்வொருத்தனையாக தூக்கி பரு ஐட்டமாக இருப்பான். மதுரை கிழக்க மேற்க தெற்கு வடக்கு பரு ஐட்டமாக கிடப்பான். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் பரு ஐட்டமாக கிடப்பான். அரசியல்வாதி தான், பல கோடி எல்லாம் பரு ஐட்டம். அது மாதிரி மகாராஷ்டிராலேயும் பரு ஐட்டமாக கிடக்கானா? எப்படி அதானி அம்பானி குஜராத்லேருந்து எல்லாம் கிடக்கானா? அந்த ஐட்டத்தை பூரா தூக்கும்பார். தூக்கி உள்ளே கொண்டு போ. எல்லா நீதிமன்றத்துக்கு கோர்ட்டாருக்கு எல்லாம் தெரியும். எந்த மாவட்டத்தில் எம்எல்ஏ இருக்கான், எந்த மாவட்டத்தில் மந்திரி இருக்கான், எந்த மாவட்டத்தில் முதலமைச்சர் இருக்கான், எல்லாம் அனைத்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அவங்கள எல்லாம் உள்ள நோட்டீஸ் வக்கீல் வாதாட்டம் கொடுத்து வச்சுருக்கான். என் ஆள் இப்படி சேட்டை பண்ணியிருக்கான், என் ஆள் இப்படி இருக்குது, இந்த இடம் அப்போ கணக்கை பிடிச்சி நீதிமன்றத்திலேருந்து வானரப்பட கையில் கொடுத்தோடனே தேடி பார்த்து கொக்கி போட்டு தூக்கிடுவாங்க. முடிஞ்சு வச்சுடா கணக்கு, பேசாதீடா. நீதிபதி ஜட்ஜை கோட்டார் எதுவுமே அது அவர் கஸ்டடியில் இருக்காங்க. ஜட்ஜி கோட்டார் எல்லாமே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஐயா கஸ்டடியில் இருக்காங்க. இன்றைக்கி ஜட்ஜாக போட்டு அந்த கணக்கை முடிச்சிருவார். யாரும் செய்தி வாசிக்காத, யாரும் செய்தி விடாத. டெல்லியில் அசம்பாதம் நடந்ததை, ஒரு நீதிபதி வீட்டில் நடந்ததை, கஸ்டஸில் நடந்த இடம், கஸ்டஸில் இருந்த இடத்துல நடந்ததை சரியா? அதை விட்டுருட்டார். நாங்கள் விஷ்ணுபுரமா இப்போ கணக்கு கொடுக்க அவர் நடுச்செண்டலில் நிற்கார். பாடுறா நான் நிற்கேன், திரிசூலத்தை வச்சு நிற்கேன் பாடுறா அப்படின்ட்டார். இப்போ திரிசூலம் விளக்கு கிராஸ் இந்த 3 உள்ளே வருது. இன்னொன்று வரையில் எல்லாம் ஒன்று கொடி உள்ளே போய் அமுங்கி சாக்கடையில் போய் கிடக்கும் முக்கால்